இது நித்தின் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போட்டிருக்கானா? என்னன்னு போய் பார்ப்போம். லெட்ஸ் கோ. ஸோ ஹலோ ஹாய்ஸ், ரொம்ப நாள் கழித்து வீடியோ மேக் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் இந்த பேர் என்ன, ஆன்லைன் பிஸ்னஸ் அது வந்து ஸ்க்ராட்ச் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து உங்களான்னு விட்டுட்டேன். அப்புறம் கொஞ்ச நாள் வந்து சரி வளரலாம், என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லி வளரலான்னு சொல்லி பார்த்தா கொஞ்ச நேரம் வளர்ந்துட்டு இருந்தேங்க. அப்போ எவனும் வேலைக்கு கூப்பிட்டான், நான் ஒர்க் செய்வேன்ல, அந்த மாதிரி கூப்பிட்டு 19 ட்ரில்லியன் கொடுத்துட்டாங்க. 19 ட்ரில்லியனில் என்னென்னமோ பண்ணி வச்சுட்டீங்க பாருங்கள். எவ்வளோ பெரிய ஆஃபீஸு இங்கே பாருங்க. என்னென்னு 28 ஆஃபீஸ் இருக்குது, 28 தான் லாஸ்ட்டு. ஆனால் எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. அப்புறம் வந்து ஜெட் பேக்கும் வந்துருச்சு நம்மக்கிட்ட. இப்போ நம்ம சொந்தமாயிடுச்சு ஜெட் பேக் பாருங்களேன். ஆனால் எப்படி தான் போகிறதுன்னு தெரில. எப்படி ஓட்டுறது மொபைல் கற்றுக்கிட்டேன். எப்படி முட்டிக்காதடா, மேலே போ. சரி, இதை பார்த்துட்டோம்னா நம்ம எப்படி பண்ணுறது. அப்புறம் வந்து ஏர்போர்ட் இருக்குதுங்க. ஏர்போர்ட்டில் அதுதான் மெயின். அது கொட்ரின்னு 13 என்னது 113 கொட்ரிலியன் வருது. நம்ம ஃபஸ்ட்லாம் கொட்ரிலியன் எப்படா வரும்னு நினச்சிட்டு இருந்தோம். இப்போ 19 கியூட்டின்னு வந்துருச்சு. அப்படின்னா 1000 கொட்ரிலியன் சேர்த்தாங்கன்னா அது வரும். ஃபஸ்ட்லாம் ஐயோ எங்கே இருக்குது கொட்ரிலியன் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ 31 லெவலு. அதுவும் இல்லாமல் இந்த கொட்ரிலியன் வேறு. சரி, கொட்ரிலியன் 10,000 தாண்டி போயிடுச்சுப்பா. 20,000 வரப்போகுது கொட்ரிலியன். டே. அப்புறம் இந்த எக்ஸ்டின்னு ஒன்று இருக்குங்க, எஸ்எக்ஸ் அப்படின்னு. அதுதான் என்னன்னு தெரியல. பார்த்தீங்களா, 1 QA அப்படின்னா கொட்ரிலியன். இப்போ வந்து 113 கொட்ரிலியன் வரும். ஆனால் வந்து ட்ரெயினில் பயங்கரமாக வருங்க. அடிச்சிக்கவே முடியாது. இது வந்து ரேரு. ஆனால் ட்ரெயினில் ஆஹான்னு இருக்கும். அப்புறம் வந்து நம்மக்கிட்ட எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறம் நம்ம இப்போ பாஸ் கிடச்சிட்டானுங்க. அது வீடியோ போட முடியலங்க. எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி கடைசியில் வீடியோ போடாமல் என்னடா நடக்குதுன்னு சொல்லி பார்த்தா இவன் வந்துட்டான். நம்மளுக்கு நம்ம ஸ்டார்டிங்லேயே இவன் துரத்து விட்டான். ஆனால் இப்போ நம்மளுக்கு வேலை செய்வான். எப்படி இவன் மட்டுமே நம்மளுக்கு பார்த்தீங்களா சொல்லலை. 160 கொட்ரிலியன். இப்போ வாங்க நம்ம ஆஃபீஸில் போய் உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க, லாரி சத்தம் அதெல்லாம் கேட்கும். இப்போ நம்ம ஆஃபீஸில் போய் ஆரம்பிக்கலாம்டா. தத்தி அப்படின்னு. அப்புறம் ஷார்ட்ஸ் தான் கொஞ்ச நாள் போட்டிருந்தேன். அதனால வியூஸ் போச்சு, 4K போச்சு. அப்புறம் வந்து ஃபைன் மை நேம்னு போட்டிருந்தேன். அதுவும் வந்து 100 பேர் பார்த்தீங்க, 2 பேர் கமெண்ட் பண்ணீங்க. அந்த 2 பேருக்கு ரொம்ப தேங்க்ஸ், ஓகேங்களா. ஆனால் ஐடி தான் மறந்துடுச்சு. அப்புறம் வந்து நான் என்னென்னு சொல்லணும், என்னோடய ஃப்ரெண்டு பத்ரி அப்படின்னு ஒருத்தன் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறான், ஓகேங்களா. கொஞ்சம் முடிஞ்சால் அவனோட சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் அவன் என் ஃப்ரெண்டு இதில் கூட வச்சுருக்கிறான் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ். அப்புறம் எல்லாத்தையும் நான் ஃபுல் அப்டேட் பண்ணிட்டேன், ஓகேங்களா. எல்லாருக்கும் மேக்ஸ். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா கோல்டன்னு, ஃபுல்லாக கோல்டன்னு. பாருங்கள், 100 கொட்ரிலியன் தேவை. 100 கொட்ரிலியனா போட்டோம். பார்த்தீங்களா இவ்வளோ கம்மியாச்சுன்னு. இதுவே இப்படி கம்மியாகுது பார்த்தீங்களா, ஒர்க் பேரான். இப்போ நம்மளுக்கு இன்னும் வரல. இருங்க, எல்லாம் வேலைக்கு கூப்பிடுவோம். அதாவது நம்மளுக்கு ஒர்க் செய்கிற மாதிரி. ஃபஸ்ட்டு நம்ம வந்து வேலை கொடுங்களான்னு கேட்டுட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு எனக்கு தெரியாது வேலை கொடுத்தா இவ்வளோ காசு வரும்னு. இப்போ வேலை செஞ்சு தான் இவ்வளோ கொட்ரிலியன் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து 35 அந்த QA வந்துச்சுன்னா, இல்லை 35 லெவல் வந்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து போட்
அன்லாக் ஆகும். அதில் நம்ம வந்து இது பண்ணிட்டு இருந்தோம்னா ஒரு ரவுண்டுக்கு 9 QT வரும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அப்படி தான் 3 பேர் தான் இருக்கும். ஜார்ஜா அன்னோன் பஸ்ஸு அப்புறம் யாரோ இருக்கிறாங்க. அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டோட லிங்கை காட்டுறேன். வெளியே வந்துட்டோம், நம்ம வெளியே போகணும். இல்லை ஐயோ இவங்க கொஞ்சம் லேட் ஆகுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா அந்த டேக் பண்ணுவோம்ல அதில் பண்ணி விட்றேன். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா எதுக்காக வெளியே வந்தேன்? வேலைக்கு கூப்பிடலாம். கூப்பிடு. பஸ் இல்லை, இவனை கூப்பிடுவோம். எல்லாத்தையும் அடிச்சுட்றா. ஏன் காசு கேட்பான்? சேலரி வரும். சேலரி மட்டும் பாருங்கள், 4.41 குட்ரில்லியன் கொடுத்தாதான் இல்லை QT கொடுத்தா தான் அவங்களுக்கு 1% ஷேர் கொடுக்க முடியும். அப்படின்னா வாங்கடான்ட்டு போயிடும். அதான் அது என்னோட கணக்கில் இல்லைங்க. இந்த மாதிரி காசு தந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இவ்வளோ காசு அப்படின்னு சொல்லி இந்த கூகுள் ப்ளே வரும்ல, அது ஆட்டோமேட்டிக்காக போயிடும். வேலைக்கு வந்துட்டாங்க. லெவல் 2 இவனுக்கு குட்ரில்லியன் கொடுத்தோம்னா எங்கேயும் போயிடுவானே. அப்போ அங்கே 1%. இவனுக்கு வந்து 44.4 குட்ரில்லியன் கொடுக்க போகிறோம். அவன் வேலை செஞ்சாதான், அப்படின்னா நோ பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? அப்புறம் வந்து அந்த ஆனுவல் எக்ஸாம் அந்த ஷார்ட்ஸ் போட்டேன். அது வந்து நல்லா இருந்தது அந்த சாங்கு. அது வந்து ட்ரெண்டிங் மட்டும்தான் தெரியுது, அதுக்கப்புறம் தெரில. அவங்களுக்கு தான் ரொம்ப காமெடியாக இருந்தது. ஆனுவல் எக்ஸாம் கரெக்டாக படிக்கணும்னா காலையும் தெரியும், அது மட்டும் தான் தெரியும், அந்த லைன் மட்டும்தான். அப்புறம் வந்து அந்த டியூன் போட்டிருந்தேன், அது வந்து கொஞ்சம் கரெக்டாக இல்லை, அதனால தான் 10 குட்ரில்லியன் இருந்துச்சு. பார்த்தீங்களா? இது எப்படா வரும்? வந்துக்கிட்டே இருக்குது, ஆனால் எப்போன்னு தெரில. எனக்கு XP தாங்க வேணும், காசு கூட தேவையில்ல. காசு எப்பயோ போயிட்டு போகுது. எனக்கு இப்போ XP வந்தால் தான் 4 லெவல் போகணும். இப்போயே லேக்கு கேட்குறானுங்க, இதுக்கு மேலே ஐயோ. அப்புறம் வந்து இந்த வீடியோவில் வந்து இந்த ப்ரொடக்டர் அது பேர் என்ன மாதிரி இருந்துச்சு, நம்மளோடது மேலே ஏறுவோம். ஏய் நில்றா போயிட்டான், சரி விடுங்க. இப்போ 130 குட்ரில்லியன் வந்துருக்கும்னு நினைக்க. பார்க்கலாம். அப்படி உங்களுக்கு காட்டுறதுக்கு தான் பிளெயின்லேயே இவ்வளோ வருது. நான் மட்டும் 1 டே இந்த கேமில் விளையாண்டுருக்கேங்க. 1 டே ஃபுல்லாக இந்த கேம்லேயே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். 1 டே 1 hour 30 minutes. எப்படி தான் விளையாடுன்னு தெரில. பார்த்தீங்களா 38 குட்ரில்லியன் வந்துருச்சு. பார்த்தீங்களா? இது பேர் தான் மாற்று. பேங்க்குக்கு போய் கொஞ்சம் காசு எடுக்கணும். RIPயா? டே என்னடா RIPன்னு போட்ட? ஓகே. டேய் எங்கடா அங்கே போயிட்டீங்க? ஐயோ எனக்கு 1 குட்ரில்லியன் தான் போகுது. இது வாங்கிடுவோம். ஃபுல்லாக வாங்கடா. ட்ரில்லியன்னா எனக்கு போங்கடான்ட்டு போயிட்டே இருப்பேன். ட்ரில்லியன்னா அசால்ட்டாக முடிச்சு போயிடுச்சு. 1 ட்ரில்லியன் இல்லை என்னது 16 ட்ரில்லியனு ஒன்றுமே இல்லை. டேய் நீ என்னது வாங்கியிருக்கியாடா? எவனாவது நம்மளுக்கு ஹை லெவல் கம்பெனி இதை வாங்கியிருக்கானா? எவனாவது இல்லடா. 4 குட்ரில்லியன் மட்டும் 0வா? எல்லாம் வாங்கிட்டானுங்களா? நம்ப முடியல தம்பி, நம்ப முடியல. யாராவது தங்கம்
ஜார்ஜ் இல்லை, ஜார்ஜ் பார்த்தா அப்படி தெரியல. அந்த பஸ்ஸுன்னு இருக்கு, அவன் தான் ஃபுல்லாக வாங்கியிருப்பான். ஏன்னா டேய் 3rd லெவல் பாடம் நீ முதல்ல, அப்போ தான்டா ரிலீஸ் ஆகும். இப்போயே பண்ணிவிட்டு என்னடா பண்ண போகிற? 10,000க்குலாம் அங்கே ஒன்றும் இருக்காது. வா. இல்லை இருக்கு. பஸ்ஸா தம்பி? என்ன தம்பி இப்படி போயிட்டீங்க? பார்த்தீங்கன்னா 200 வந்துச்சு. இதுதான் XP வந்துச்சு. நம்ம எவ்வளோ எடுக்கிறோம்? நம்ம வந்து ட்ரில்லியன் எடுக்கிறோம். இவன் இதுதான் கம்முன்னு இருக்கணும். ஒரு 1000 தான் எடுக்கிறாங்க, ரொம்ப பாவம். என்னோட என்னோடதா அண்ணன் ஜீரோவா? என்னங்க ஜீரோங்கிறது? இன்னொன்று ஒருத்தரும் இல்லை. என்னமோ நடக்குது. அண்ணனோட வெறும் ஜீரோன்னு சொல்லுது. அப்புறம் அவனுக்கு காசு அவ்வளோ வந்துருக்கு. அண்ணனுக்கு மட்டும் பாருங்க எவ்வளோ. அதில் காசு அதிகமாக வரும்ல, அதை பார்த்து அதில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பான். அதை வந்து காசு வந்துடுச்சு. ஓகே, நம்மளோட ஆஃபீஸ் வந்துடுச்சு. க்ரீனு நம்மளுக்கு தான் நினைக்கிறேன். பிளெயின் தான் 17 ட்ரில்லியன் வருது, கம்மியாக வருது. இதுவும் நம்மளுக்கு இல்லை. டேய் எங்கடா போச்சு என் ஆஃபீஸு? இந்த பிளாக்கோ? ஆமாம், என்கிட்ட ஒரு பிளாக் இருக்குது. ஒரு பிளாக் ஆஃபீஸ் இருக்கா? இல்லைங்க, எல்லாம் என்கிட்ட க்ரீன் தான். எனக்கு தெரியல, கலர் மாற்றிடலாம். ஒயிட் இருக்கா? ஏய் ஒயிட் எப்படி வைக்கிறது சொல்லுங்களா? உய் தம்பிங்களா, நீங்கள் கைஸ் ஒயிட் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லுங்கள். இல்லை ஒயிட்டே கொடுக்கலங்க. ஏண்டா அவனாவது ஒயிட் வேணும்னு சொல்லியிருந்தா எப்பட்றா? அடப்பாங்க, ஒயிட்டே இல்லையாம்மா. சரி விடுங்க. இந்த கலர் இருக்கட்டும். இனிமேல் இதுதான் நம்மளோட கலர். டேய் கருப்பாக மாறிடுச்சு. ஐயோ கருப்பாக மாறிடுச்சுங்க. வேண்டாம். இது வந்து பர்மனெண்ட்லாம் பச்சை வச்சுப்போம். டே இரு எனக்கு பிடிச்ச கலரை வைங்கடா. கொஞ்சம் எப்படி வா. இந்த கலர் ஓகே. இது வந்து கொஞ்சம் கருப்பாக வச்சுருவோம். வேண்டாம். கரெக்ட். இப்போ வாங்கடா. இதுதான் எனக்கு வேணும். ஒயிட் வந்துடுச்சு. பிளாக் போடா. கன்ஃபார்ம் மாறா. ஒய் என்னமோ ஹெல்ப் பேசுகிறான் ஃபுல்லாக. 20th லெவல் எங்கே இருக்கும்? அந்த சைட் போய் பார்ப்போம். ஏங்க ஃபுல்லாக போர் அடிக்கும்னு நினைக்கிறேங்க உங்களுக்கு. 20th லெவல் இந்த அண்ணனை போடா. ஏங்க ஐயோ ஆஹா கூடி போக மாட்டானுங்க. டே இந்த ட்ரெயினை நம்ம முதல்ல ஏதாவது போட்டுக்கணும். அப்போ தான் காசு இல்லை XP வரும்.
12 வந்துச்சு அதுங்காட்டியும். டே 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 ஆ ஓகேடா போடா. என்னத்தை வாங்குறது? இருங்க, உள்ளே போயிட்டு வெளியே வந்ததை கரெக்டாக மாறிடும்னு நினைக்கிறேங்க. எனக்கு தெரிஞ்சு உள்ளே போயிட்டு வெளியே வந்துடலாம். ஏன்னா உள்ளே ஓடுமான்றான். என்னன்னா அந்த பக்காலேருந்து வெளியே வாடா அப்படிங்கிறான். நம்ம போய் கலர் மாற்றலாம்னு நினச்சா எப்படி பண்ணிட்டு இருக்கிறானுங்க. மாறிச்சா? டே தம்பி, ஐயோ எல்லாம் புதுக்குச்சு. பர்மனெண்ட் நான் ஒயிட்டாக கொடுத்துட்டு கீழே பிளாக்காக கொடுத்துட்டேங்க. இப்போ இதுக்கும் அப்படி தான் வருது. ஐயோ ஒயிட்டை இப்படி வேஸ்ட் பண்ணிட்டேனே. பிளாக் ஈஸியாக வச்சிடலாம், ஒயிட்டு தான் வைக்க முடியாது. விடுங்க, மேலேயே ஒயிட்டாக இருக்கட்டும். இப்படி ஆயிடுச்சு. உள்ளே போய் பார்க்கணும் எப்படி இருக்குன்னு. ரெட்டாக வருது. ஐயோ ரெட்டாக மாறிடுச்சுப்பா. ஆமாம், நான் தான் வச்சேன். 6 ட்ரில்லியன். உள்ளே எப்படி இருக்கு? நான் நினச்சது இருந்துச்சு, பிளாக்காக இருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். கீழே தர பிளாக்காக இருந்து மேலே ஒயிட்டாக இருந்தால் நல்லா இருந்திருக்குமே. அப்படியே போங்களா. வெளியே போகிறதுக்கு வேறு 1 மணி நேரம் ஆகும். தெரியாமல் உள்ளே வந்துட்டேன். டேய் ப்ளீஸ்டா, டக்குன்னு வெளியே போயிரு. டக்குன்னு வெளியே போக சொன்னால் கேளு. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். அட போங்க, இவன் போக மாட்டான். டக்குன்னு 1 மணி நேரம் ஆகும். அப்புறம் இந்த பார்ட்டு வந்து கண்டினியூஸாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்ட் இல்லைனா லேட்டாக தான் வரும். ஏன்னா என்ன பண்ணுறது, எக்ஸாம் வேறு ஆனுவல் வந்துடுச்சு. இதுக்குனால வெயிட் பண்ணோம்னா தொலைவு நிரந்தரம் தப்பாருடா அப்படின்னு முடிச்சு கட்டிடுவாங்க. டே உனக்கு என்னடா வேணும்? இப்போ தான் உள்ளே போனேன். இல்லை எவன்டா கேட்குறது? இருங்கப்பா, எவன் கேட்காது? 5th மாடி எழுதுறதுக்கு வேறு 7 மணி நேரம் பண்ணுவான். ஐயோ வந்துட்டேன்ப்பா. சார்ஜ் ஹாய். ஸ்ட்ரெயிட்டாக போனால் என்னன்னு கேட்டு அப்படி வந்துடலாம். தம்பி என்னப்பா வேணும்? அக்செப்டா போடா. இப்போ இங்கே மட்டும் பாருங்களேன், 11 நிமிஷத்தில் ஃபுல்லாக கோல்டாக வாங்குங்க. பார்த்தீங்களா பார்த்தீங்களா, சொல்லலை? நான் சொன்ன மாதிரி கோல்டு ஆயிட்டானுங்களே. நான் ஃபுல் கோல்டு மேக்ஸ் பண்ணிட்டேங்க. மேக்ஸ் கோல்டு. ஜாயின் மீ. டே should we go back? போய் ஏங்க பொருளை ஃபேன்ஸ்
ஜார்ஜ் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்களா? கம்பி கட்டுறதுலாம் இழுத்து போடுறானுங்கப்பா. இருங்க, நம்ம இவனுங்களை கூப்பிடுவோம். ஜாயின் மீ ஏய் கூப்பிடப்போடா. இன்வைட் நிறைய பேர் வந்துட்டானுங்கப்பா. இப்போ கூட ஒருத்தன் வந்திருக்கிறான். ஜார்ஜ் வெளியே போயிட்டான். 70% லாசிச்சு. ஐயோ ஸ்கூல் பஸ்ஸு. ஓகே, இன்னும் 20 நிமிஷம் வந்துடுச்சு. டே ஐயோ என்னடா ஈஸ் தள்ளிட்டு போயிட்டு இருக்கிற? நில்றா. நில்லுடா. இப்படி தானே வருவ? வச்சுக்கிறவா. வா தம்பி, வா தம்பி. நில்றானா நிற்க மாட்டேங்கிற. இதாடா. என்ன வண்டி விட்டுருக்குற நீ? ஐயோ கூட்டிகிட்டு போகிறான். ஐயோ ஜெட் பேக்கு போட்டு ஓடிடுவோம். கீழே விழுந்தோம்னா அவ்வளோதான். அப்படியே நம்ம இடத்துக்கு போடா. மேலே போய் ரொம்ப மேலே போய் பண்ணிடுறா. திரும்ப டே நில்றா. அங்கே அந்த பயம் இருக்கணும் தம்பிக்கு. என்ன எங்கேயோ போயிடுவே போல. டே சேர தம்பி இப்படி போங்க தம்பி. அவ்வளோதான் வந்துட்டோம். ஸ்ட்ரெயிட்டாக போ. தம்பி ஸ்பீட் அப்லாம். ஐயோ என்னங்க இதுக்கு மேலே போனோம்னா அவ்வளோதான். டே தம்பி வேண்டாம்ப்பா. ஸ்பீடப் போயிரு. இப்போ ஸ்டக் ஆகிட்டீங்கள, அதுக்கு ஒன்றதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கோம்ல. இப்போ இங்கேருந்து இந்த செக்பாடை கழட்டி விட்டு கழட்டா. இப்போ போய் குதிடா. என்னடா 2 கார் வந்து ஒரே இடத்துல பெரிய கார் மாதிரி ஆயிடுச்சு. என்ன நடக்குதுங்க? அப்புறம் நம்மக்கிட்ட இவ்வளோ கார் இருக்குங்க. நம்ம ரேர் கார் கூட வாங்கிட்டோம். ஆனால் இந்த ஜெக் பேட்டு வாங்க முடியல, அதுதான். ஆனால் கடைசியில் அதுவும் வாங்கிட்டோம். எப்படி இந்த வண்டி ரொம்ப ஸ்லோவாக போகுதுங்க. அண்ணா ரொம்ப ஸ்லோவாக போகாதுண்ணா, கொஞ்சமாச்சும் ஃபாஸ்ட்டாக போனாங்கன்னா அட போங்கடா. ஓகே கைஸ், இன்னும் 2 நிமிஷம் தான் இந்த வீடியோ முடிஞ்சிடும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அப்போ தான் வீடியோ கண்டினியூஸாக வரும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கே தெரியும், ஆல்ரெடி நான் லேட்டாக தான் போட்டுக்கிறேன். நீங்கள் லைக் பண்ணலின்னா மோட்டிவேஷன் கொஞ்சம் போயிடும். அப்புறம் வீடியோவே வருஷத்துக்கு ஒருக்கா போட்டு ஆரம்பிச்சிடுவேன். ஓகேங்களா? கொஞ்சம் லைக் பண்ணிங்கன்னா எங்களுக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். சீக்கிரமாக வீடியோ போடுவேன் சண்டே. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வாரத்துக்கு ஒருக்கா, மாதத்துக்கு ஒருக்கா அப்படி தான் வீடியோ போடணும். அதனால் கொஞ்சம் பார்த்து விடுங்கப்பா, ப்ளீஸ்ப்பா. ஓகேங்களா? அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நம்ம 100th வீடியோ என்னோடய பர்த்டே வீடியோவாக இருந்தோம். ஆனால் டுடே இஸ் மை ஃபேவரட் டே. ஏன்னா ஃபஸ்ட் டைம் 100th வீடியோ இந்த கேம் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. நம்ம பண்ணிட்டோம்ல, அது ஒரு சந்தோஷம்பா. இப்போ இங்கே வந்த உள்ளே போடா பேசிக்கிட்டு இங்கே வந்துட்டான் பார்த்தீங்களா? வந்துட்டான்ல, கூட்டிகிட்டு வந்துட்டேன். அவ்வளோதான் உள்ள வந்துட்டோம். 30 செகண்டு. டே உள்ள போடா. அவ்வளோதான், சொல்லி முடிஞ்சு. இப்போ நான் மேக்ஸ் பட்டன் பார்த்தீங்களா, இதெல்லாம் ஃபஸ்ட்டு சின்னதாக இருக்கும். இப்போ 4 ஃப்ளைட்டு வித் அப்டேட்ஸ். ஓகே, நாளைக்கு வீடியோ வேணும்னா மறக்காமல் லைக் பண்ணணும், அப்போ தான் வீடியோ வரும். அப்படி இல்லைன்னா
குட் பை மாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். ஓகேங்களா? இந்த வீடியோ தொடர்ந்து வரணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நல்லா இருக்குது, இனிமேல் வீடியோ போடுறா அப்படின்னு. அப்புறம் போடுறேன்னு சொல்ல வேண்டாம், கொஞ்சம் மாறிட்டு கொடுங்க. போடு ப்ரோ அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா இந்த வீடியோ நல்லாயிருக்கு, கண்டினியூ அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? உங்களோட விருப்பங்க, நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம், நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அப்புறம் பின் பண்ணணும்னு சொல்லுங்கள், நானும் பின் பண்ணிடுறேன். ப்ரோ ப்ளீஸ் பின் மை கமெண்ட் அப்படின்னு போட்டுருங்க, பின் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை தட்டி விட்டுக்கோங்க. ஓகேங்களா? இருங்க, இந்த செகண்ட்ஸ் முடிஞ்சோடனே செல் பண்ணிடுவோம். என்னடா வந்துட்டு என்னன்னாலும் சரி செல் பண்ணிடலாம். ஓகேங்களா? செல் பண்ணிட்டு அப்போ என்ன வரட்டா அப்படின்னு போயிட வேண்டியதான். இன்னும் 3, 2, 1 போடுறா செல்ல. ஓகே கைஸ், இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை தட்டி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரையும் உங்கள் வீடியோ பெறுவது உங்கள் ரித்தின். இந்த வீடியோ சொல்லி மறந்து போச்சு. ஓகேங்களா? பாய், see you in the next video. அப்புறம் என்ன வரட்டா, கட் பண்ணுறா மவனே. படிக்கணும்டா காலைல ஏந்திரி, இந்த எக்ஸாம் நாள்ல வந்துடுச்சு எனக்கு தலைவலி ஏற்கனவே.